வணக்கம் மக்களே, வைன் பிரியரா நீங்க? இந்த வீடியோ உங்களுக்கு தான். கடைகளில் வாங்குற வைனை காட்டிலும் நம்ம வீட்டில் ப்ரிப்பேர் பண்ணுற வைன் தான் ஃப்ரெஷ்ஷானது. செய்முறையும் ரொம்ப சிம்பிள். வாங்க கிரேப் வைன் ப்ரெப்பை பார்க்கலாம். ஒரு பாத்திரத்தில் 1 லிட்டர் தண்ணி ஊற்றி கொதிக்க வச்சுட்டு அதை எடுத்து முழுசாக ஆற வச்சுக்கணும். அடுத்து தேவையானது 1 கிலோ சீட்ஸ் இருக்கிற கருப்பு திராட்சை. கிரேப்ஸ்லேருந்து ஸ்டெம்ஸை நீக்கிட்டு கெட்டுப்போன கிரேப்ஸ் எதுவும் இல்லாத மாதிரி பார்த்துக்கணும். கிரேப்ஸை கழுவி சுத்தம் பண்ணிவிட்டு முழுவதுமாக ட்ரை பண்ணிக்கணும். ஒரு மெலிசான காட்டன் துணியை பயன்படுத்தி தண்ணி இல்லாத மாதிரி தொடச்சி எடுத்துக்கலாம். மீன்வைல் 3 டேபிள் ஸ்பூன் முழு கோதுமையை ஒரு காட்டன் பவுச்சில் கட்டி வைக்கணும். இப்போ பாதி கிரேப்ஸை செராமிக் ஆர் கண்ணாடி ஜாரில் போட்டுக்கணும். கூடவே 3 கப் சர்க்கரையும் சேர்த்துக்கணும். ரொம்ப புளிப்பான திராட்சைகளாக இருந்தால் 4 கப் சர்க்கரையை சேர்த்துக்கலாம். இதோட 4 கிராம்பு, 1 இன்ச் இலவங்கப்பட்டை, பவுச்சில் கட்டி வச்சிருக்க முழு கோதுமையும் சேர்க்கணும். இதில் ஆற வச்ச தண்ணியை ஊற்றிக்கணும். இந்த எல்லா ப்ராசஸையும் முடிச்சுட்டு இந்த ஜாரை காட்டன் துணி வச்சு கவர் பண்ணி டைட்டாக கட்டிடணும். 21 நாட்களுக்கு இருட்டான இடத்துல ஸ்டோர் பண்ணி வைக்கணும். முதல்ல 1 வாரத்துக்கு டெய்லி ஓப்பன் பண்ணி கிளறிட்டு மூடிடணும். அடுத்து 2nd வீக் 3rd வீக் ஆல்டர்னேட்டிவ் டேஸில் இதை ஓப்பன் பண்ணி கிளறணும். குளிர்ந்த இருட்டான அறையில் 21 நாட்களுக்கு வைனை ஸ்டோர் பண்ண பிறகு வைனை எடுத்து கைகளில் தொடாமல் வடிகட்டி எடுத்துக்கணும். வடிகட்டுற ப்ராசஸ் ரொம்ப பொறுமையாகவும் பக்குவமாகவும் செய்யணும். அவ்வளோதாங்க, வைன் குடிக்க ரெடி. இது மாதிரி ஃப்ரெஷ்ஷான வைன் குடிச்சு உங்கள் கிறிஸ்மஸை ஹெல்த்தியாக செலிப்ரேட் பண்ணுங்கள். இது மாதிரி இன்ட்ரெஸ்டிங் ரெசிபீஸ்க்கு குக்டு தமிழ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் ஐக்கனையும் கிளிக் பண்ணிடுங்க.